ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு வீடியோவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள்ல டாப் 5 இடத்தை பிடித்துள்ள கட்சி தலைவர் யார் அப்படின்றதான் டீட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சோசியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் வைத்துள்ள டாப் 5 கட்சி தலைவர் யார் அப்படின்றதான் டீட்ல பார்க்க போறோம். அதன்படி 5வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 63,000 பேர் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. ஃபேஸ்புக்கில் 1,68,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. எக்ஸ்தலத்தில் 6,55,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. இதன் மூலம் 5வது இடம் இபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 4வது இடம் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 98,000 பேரும், ஃபேஸ்புக்கில் 11 லட்சம் பேரும், எக்ஸ்தலத்தில் 37 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. இதன் மூலம் 4வது இடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 3வது இடம் பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 15 லட்சம் பேரும், ஃபேஸ்புக்கில் 5,77,000 பேரும், எக்ஸ்தலத்தில் 10 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. அதற்கு அடுத்து 2வதாக பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 18 லட்சம் பேரும், ஃபேஸ்புக்கில் 31 லட்சம் பேரும், எக்ஸ்தலத்தில் 40 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. இதனை தொடர்ந்து முதல் இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 1,46,00,000 பேரும், ஃபேஸ்புக்கில் 77 லட்சம் பேரும், எக்ஸ்தலத்தில் 55 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. ரீசெண்டாக தான் சோசியல் மீடியா கணக்கை டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கியிருந்தாங்க. தொடங்கிய சில மாதங்கள்லேயே முதல் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? 2026 உங்களுடைய ஆதரவு யாருக்கு, சிஎம்மாக யார் வருவாங்க அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.